மேஷமகாயாம் சம்பூதம் தயாமிருத ரசாம்புதம் சடகோப முனிம் வந்தே ஸ்ரீ ராமானுஜ யோக்கினம் ஸ்ரீ வாத்துல குமார வெங்கட குரோர் பாதார விந்தாச்சரிதம் ஸ்ரீ நாராயண ஆய ஜீயராக்கிய யதிவர்ய அனுகிரகாப்ஷிதம் ஸ்ரீமத் வான மகாசலஸ்த கலியன் ராமானுஜாரிய பிரியம் வந்தே சடகோப ஜீயராபிதம் ராமானுஜாக்கியம் முனிம் ஸ்ரீமத் வானாச்சல ராமானுஜ எதிப்பியோ நமக ஸ்ரீமத் கலியன் வானாச்சல ராமானுஜ எதிப்பியோ நமக. ஓம் நமோ நாராயணாய. நாம் சென்ற பதிவில் தன் வாழ்நாளின் இறுதியில் இறைவனை நினைத்து மரணமடைய விரும்புபவர்கள் தன் ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனை நினைக்க வேண்டிய அவசியத்தையும் அவ்வாறு வாழ்ந்து இறைவனை அடைந்த கட்வாங்கன் என்னும் ராஜ ரிஷியை பற்றியும் கண்டோம். இன்று பகவானின் விராட் ஸ்வரூபமான வைரராஜனை பற்றி காண்போம். அந்த விராட் புருஷனுக்கு பாதாளம் பாத மூலம், ரசாதலம் புறங்கால்கள், மகாதலம் பாதங்களின் இரு பக்கங்கள், தலாதலம் கணைக்கால்கள், சுதலம் முழங்கால்கள், விதலம் அதலம் ஆகிய இரண்டும் தொடைகள், பூதலம் ஜகனம், ஆகாயம் நாபி, சொர்க்கம் மார்பு, மகாலோகம் கழுத்து, ஜனலோகம் முகம், தபோலோகம் நெற்றி, சத்தியலோகம் தலை, இந்திரன் முதலிய தேவர்கள் அவரின் கைகள், திக்குகளே காதுகள், சப்தமே சுரேத்ரேந்தியம், அஸ்வினி தேவர்களே அந்த விராட் புருஷனின் மூக்குகள், வாசனையே கிரானேந்திரியம், அக்னி வாய், சூரியனும் சந்திரனும் அவரின் கண்கள், இரவும் பகலும் இரண்டு இமைகள், வருணன் முகவாய்க்கட்டை, ரசங்களே அவருடைய நாக்கு, உலகிலுள்ள எல்லா பொருட்களுமே அப்பெருமானுடைய அவயங்கள்தான். அவர் தாம் ஒருவராக இருந்து எல்லாவற்றையும் தம்முடைய வித்யாசக்தியால் அனுபவித்து, ஆனால் அவைகளில் சம்பந்தப்படாதவராகவும் ஆனந்த நிதியாகவும் விளங்குகிறார். ஸ்ரீமன் நாராயணனை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். அவர் 4 திருக்கைகளை உடையவர். தாமரை மலர், சக்கரம், சங்கம், கதை இவற்றை ஏந்தி மலர் போன்ற கைகளை உடையவர். பொன் நிறமான ஆடையை தரிப்பவர். கிரீடம், குண்டலம் போன்ற அணிகலன்களை அணிந்தவர். அவர் மார்பில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். கௌஸ்தபம் என்ற மணியை அணிந்தவர். வனமாலை, அரைஞான், மோதிரம், வளை போன்றவற்றை அணிந்த தேகமுடையவர். புன்சிரிப்பு, சுருண்ட கேசம் இதுவே பகவானின் முழுமையான உருவம். பகவானை பூர்ண ரூபத்துடன் உபாசிக்கலாம், அல்லது காலில் இருந்து தலை வரை தனித்தனியாக தியானித்து இறைவனை நம் சித்தத்தில் நிலைநிறுத்தலாம். மனதில் ஏற்படும் மனக்கிளர்ச்சியும் மனக்குழப்பமும் இயற்கையின் ரஜோகுணத்தாலும் தமோகுணத்தாலும் தோன்றுகின்றன. அவற்றை நாம் சுத்தப்படுத்தி கொள்ள இறைவனின் ஸ்வரூப தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பரீட்சித்து மன்னனிடம் சுகாச்சாரியர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். மேலும் அவர் இறைவனின் ரூபத்தை கண்டால்தான் கண்ணுக்கு கண் என்று பெயர், இறைவனின் நாமத்தை கேட்டால்தான் காதுக்கு காது என்று பெயர், இறைவனின் நாமத்தை ஜபித்தால்தான் நாவிற்கு நாக்கு என்று பெயர். இதை கூறி இதை செய்யாதவர்களை ஜீவ சவம் என்று கடுமையாக சாடுகிறார். இறைவனை நினைக்காதவனுக்கும் மரத்திற்கும் என்ன வித்தியாசம்? இரண்டுமே மூச்சு விடுகிறது என்று கூறுகிறார். இறைவனின் பெருமையை கேட்டு கண்ணீர் வராதவனின் இதயம் கல்லுக்கு ஒப்பாகும் என்கிறார் சுகமகரிஷி. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கணனி நிறமும் கண்டேன், செருக்கிலரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாளி வண்ணன் பால் என்று.